திடீர்னு திண்டிவனத்துல ரிவர்ஸ்லயே போன கர்நாடக பதிவன் கொண்ட கார். ரவுண்டு கட்டி மடக்கி பிடிச்சு கார்ல இருந்தவங்களுக்கு பொதுமக்கள் தர்மடி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெங்களூர் ஏன் குடிச்சு வந்து ஓட்டுற? போலீசார் கிட்ட இருந்து தப்பிக்க போய் பொதுமக்கள் கிட்ட மாட்டி காரும் சேதம், கார்ல இருந்தவங்களுக்கும் சேதம். எதுக்காக போலீசார் கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்தாங்க, பொதுமக்கள் ஏன் தாக்குனாங்க, என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருந்து புதுச்சேரிக்கு கார்ல 4 நபர்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. 20 வயதான கிரிதர யாதவ் அப்படின்றவரு தன்னுடைய நண்பர்களோட கார்ல பயணம் செஞ்சதா கூறப்படுது. இவரோட முகமது உஸ்பா, தருண் மற்றும் இவங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர் உட்பட 4 பேர் பயணம் செஞ்சதா கூறப்படுது. இவங்களுடைய கார் திண்டிவன பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் போலீசார் வாகன தணிக்கையில ஈடுபட்டதா கூறப்படுது. இவங்க 4 பேரும் மது போதையில வந்ததால போலீசார் அபராதம் விதிச்சிருவாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே பயந்து காரை பின்னோக்கி இயக்குனதா கூறப்படுது. ரிவர்ஸ்லயே கார் இங்க பல தூரத்துக்கு போன நிலையில பொதுமக்கள் இத பார்த்து யாரையோ தாக்கிட்டு இவங்க தப்பிச்சு போக பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த காரை மடக்கி பிடிச்சு கார்ல இருந்தவங்களுக்கு தர்மடி கொடுத்திருந்திருக்காங்களாம். 2 பேர் தப்பிச்சு போக இதுல கிரிதர யாதவ் மற்றும் முகமது உஸ்பா பொதுமக்கள் கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. இதுல இவங்களுக்கு காயமும் ஏற்பட்டதா கூறப்படுது. உடனடியா போலீசாரங்க வந்து கூட்டத்தை கலைச்சிருந்திருக்காங்க. மேலும் குடிபோதையில காரை இயக்குனதுக்காக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் இவங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கா. இந்த நிலையில ஒரு சிலர் சம்பந்தமே இல்லாம இவங்களுடைய காரை தாக்கி கண்ணாடியை உடைச்சதா கூறப்படுது. இந்த நபர்கள் மேலையும் நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கு. இதன் காரணமா திண்டிவன பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. கர்நாடகாவா? பெங்களூர் ஏன் குடிச்சு வந்து ஓட்டுற?